இன்னைக்கு விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சர்வே, நீங்கள் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி சர்வே, பொலிட்டிக்கல் பார்ட்டி பண்ணுற சர்வே, இன்டர்னல் சர்வே, நான் தோராயமாக சொல்கிறேன் 15 to 20%, 15% 20% வாக்குகள் விஜய்க்கு அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு கேண்டிடேட் கூட அனௌன்ஸ் பண்ணல. அலையன்ஸ் எதுவும் இல்லை. திமுக அலையன்ஸ் ஃபைனலைஸ் ஆகலை. அதிமுக அலையன்ஸ் இன்னும் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சில கட்சிகள். இந்த ஒரு குழப்ப நிலையில் 15 to 20% தாவேக்காக்கு ஓட்டு இருக்குது ரூரல் ஏரியாவில். அர்பனில் 30% வரைக்கும் போகுது. அதான் விஜய் சொல்கிறாரு இல்லைங்களா சேலத்தில், எனக்கு நம்மளுக்கு 30% ஓட்டு இருக்குன்னு. அது உண்மைதான், அது அர்பன் ஏரியாவில் இருக்குது, இந்த மாநகரத்தில் டவுன்லலாம் இருக்குது. கொஞ்சம் ஊர் சைடு ரூரல் தொகுதி அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு 15-20% வரைக்கும் இருக்கு. வணக்கம். காங்கிரஸ் யாரோட தான் கூட்டணி வைக்க போறாங்க, என்ன எப்படி போகும்னு பாக்குறீங்க? காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு சுதந்திரம் கிடைச்ச உடனே அவங்க தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண ஒரு கட்சி. ஸோ அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு கட்சி அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி தான் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சுயமரியாதையே இப்போ வந்திருக்கு. இவங்க மாணிக்கம் டாகூரோ சரி, இல்லை மற்றவங்க யாரெல்லாம் குரல் கொடுக்குறாங்களோ இந்த மாதிரி எங்களுக்கு ஆட்சியில் ஒரு பங்கு வேணும் அப்படின்னு குரல் கொடுக்குறாங்க திமுகக்கு எதிராக. ஸோ அது முதல் முறையாக நடக்குது. இன்னி வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ முதல் முறையாக திமுக கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஆனால் அந்த சண்டை இருக்க மாதிரி தெரியுது. ஒரு தரப்பு தான் இதை பேசுகிறாங்க, ஒரு தரப்பு டிஎம்கேவோட போகணுன்னு தான் விரும்புகிறாங்க. ஆமாம், இது எப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த பழைய அந்த ஓல்டு கார்டுன்னு சொல்கிற பழைய ஆட்கள் அண்ட் பழைய பவர் சென்டர்ஸ் அண்ட் இன்னைக்கு இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ், ஓகே, அந்த காடர் காங்கிரஸ் அந்த ஊராக போய் ஒர்க் பண்ணுற அந்த காங்கிரஸ் ஒர்க்கர் அவங்க தாவேக்கா கூட போகணுன்னு விரும்புகிறாங்க. ஆனால் இந்த ஓல்டு கார்டு நம்ம ப சிதம்பரம் அந்த கோஷ்டி எல்லாமே அவங்க சேஃபாக இருப்போம், திமுக கூடயே போயிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. இப்போது விஜயோட கூட்டணி வச்சா என்ன நடக்கும், திமுகவோட கூட்டணி வச்சா என்ன நடக்கும்? திமுக கூட கூட்டணி வச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 சீட்டாவது கிடைக்கும் கண்டிப்பாக கூட்டணியில். கொஞ்சம் சண்டை போட்டு இவ்வளோ போராட்டம்லாம் செஞ்சு மேபி ஒரு 30-35 சீட்டே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே போகாது. ஏன்னா அந்த கூட்டணியில் இடம் இல்லை. 35 வச்சுக்கோங்க. இந்த 35ல் இந்த இது வரைக்கும் நடந்த மாணிக்கம் டாகூர் இவங்கெல்லாம் பேசி இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் இந்த 35 சீட்டில் திமுக கூட நின்னாங்கன்னா திமுக ஒர்க்கர்ஸ் காங்கிரஸ்க்காக வேலை பார்ப்பாங்களா, கிரவுண்டில் பிரச்சாரம் செய்வாங்களா சரியா, இல்லை தோக்கடிக்க பார்ப்பாங்களா? இதெல்லாம் நடந்திருக்கு. ஒருவேளை ஸ்டாலின் சொன்னார்னா கேட்டு செய்வாங்க இல்லையா? இதெல்லாம் நடந்ததை மறந்துடுங்க, ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னால் அவர் பேச்சை மீறியா அவர் சொல்லுவாங்க. பட் இப்போது எங்களுக்கு திமுக வேண்டாம், எங்களுக்கு நாங்கள் தாவேக்காக்கு போனால் எங்களுக்கு மரியாதை கிடைக்குது, எங்களுக்கு திமுககாரங்க மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான். இது ஒன்றும் புதுசு இல்லை. காங்கிரஸ்காரங்க ரொம்ப வருஷமாக ஆட்சியில் ஒரு பங்கு இருக்கணும், ஏன்னா நாங்கள் உங்கள் கூடயே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் ஆட்சி அமைக்கிறப்போ நீங்கள் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல, ஆனால் நாங்கள் டெல்லியில் நாங்கள் ஆட்சிக்கு வர்றப்போ உங்களுக்கு மினிஸ்ட்ரி எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆனால் ஸ்டாலின் ஓப்பனாக சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வாய்ப்பே இல்லை ராஜா, அப்படியே மூடிட்டு சும்மா இருங்க, வர்றீங்கன்னா வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போது இவங்க கூட போனால் காங்கிரஸோட ஒரு 90% காங்கிரஸில் இருக்கிற 90% ஆட்களுக்கு இந்த திமுகவோட இருக்கிற அந்த அலையன்ஸ் விருப்பம் இல்லை. அவங்களுக்கு சடனாக நான் சொன்ன மாதிரி சுயமரியாதை வந்துடுச்சு. ஸோ அவங்க இப்போது அது எப்படி திடீர்னு வந்துச்சு இந்த எலெக்ஷனில்? அது ஏன்னா விஜய் வந்திருக்காருல்ல. ஸோ இப்போது விஜய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கார். அவர் சொல்கிறாரு, அவர் கொள்கை நான் அதுக்குள்ளே போகவே விரும்பல, ஏன்னா யாருக்கும் தெரியாது அவர் கொள்கை என்னன்னு. ஆனால் அவர் சொல்கிறாரு நான் செக்யூலரு, நான் அதுன்னு சொல்கிறாரு. ஓகே ரைட் வச்சுப்போம், அவருக்கும் காங்கிரஸுக்கும் பொருந்தும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இது இந்தியாவிலேயே
மிக பழமையான கட்சி காங்கிரஸ், இந்தியாவிலேயே ரொம்ப புதுசான கட்சி, நியூவஸ்ட் பார்ட்டி. இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தா என்ன நடக்கும்? இவங்களோட அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிற ஒர்க்கர்ஸ். அப்புறம் காங்கிரஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய எலெக்ஷன் சந்திச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன எலெக்ஷன் டைம் வரச்சு, தேர்தல் நேரம் வரச்சு, அவங்களுக்கு பூத்தில் என்ன பண்ணணும், பிரச்சாரம் எப்படி செய்யணும், வீடு வீடாக எங்கெங்கே போகணும், யார் எந்த வீட்டில் யார் ஓட்டு போடுவாங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு அந்த அனுபவத்தினாலேயே தெரியும். ஆனால் இது தமிழ்நாடு முழுக்க அக்ராஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படி இருக்குங்களா? கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாதிரி சில டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி சில டிஸ்ட்ரிக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஆனால் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருப்பாங்க, ஒரு 10 பேராவது இருப்பாங்க. அந்த 10 பேருக்கு வந்து அவங்களோட கெப்பாசிட்டியில் கொஞ்சம் எல்லா எலெக்ஷன்லேயும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அனுபவமும் இந்த புது கட்சி, இந்த நியூவஸ்ட் பார்ட்டி வந்து தாவேகா, அவங்க கொண்டு வர்றது வந்து ரா எனர்ஜி. அந்த எனர்ஜி எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும், காமிக்கணும் அப்படின்னு சொல்லி, எங்கள் தலைவரை எப்படியாவது சிஎம் ஆக்கணும்னு சொல்லி அந்த ஒரு வெறித்தனமாக வராங்க. அவங்க உள்ள ரொம்ப யங் கிட்ஸு, அனுபவமே இல்லாதது, எல்லா காதலியும் போய் விசில் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வென் எனர்ஜி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெண்டுமே மீட் ஆச்சுன்னா ஐ திங்க் இது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் ஆன் த கிரவுண்ட் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் டிஎம்கே அவ்வளோ ஈஸியாக காங்கிரஸ் போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்களா? டிஎம்கே இப்போது காங்கிரஸை விட முடியாது டிஎம்கே. ஏன்னா இப்படி பாருங்கள், மைனாரிட்டி ஓட் பேங்க் இருக்கு இல்லைங்களா, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் ஆல்ரெடி விஜய் ஒரு செக்ஷன் ஆஃப் கிறிஸ்தவர்கள் வந்து அது பிரிகிறாங்க. அவங்க விஜய்க்கு போடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்போ. ஏன்னா அவரும் கிறிஸ்தவர், இவங்களும் கிறிஸ்டியன் ஓட் பேங்க்கும் கொஞ்சம் ஒரு பக்கம் திரும்புது. இஸ்லாமியர்கள் இன்னும் திமுக கூட தான் இருக்காங்க. பட் இஸ்லாமியர்கள் இப்போ நீங்கள் காங்கிரஸ் வந்து திமுகலேருந்து வெளில போயிடுச்சுன்னா ஒரு செக்ஷன் ஆஃப் இஸ்லாமியர்கள் வந்து காங்கிரஸ் கூடவே மூவ் ஆகிடுவாங்க. ஸோ திமுகவுக்கு அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க், அது ரொம்ப நம்புற அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் வந்து உடையும். அதுதான் திமுகவோட பெரிய பிரச்சனை. ஆனால் இப்போமான பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாலின் என்ன செய்ய போகிறாருன்னு உறுதியாக தெரியல. ஏன்னா எப்போவுமே அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட ஃப்ரெண்ட்லியாக ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட் இல்லாமல் அப்ரோச் பண்ணக்கூடியவருன்றது தான் அவர் தலைவரானதுக்கப்புறம் இருக்கிற இமேஜ். ஆமாம், ஆனால் யோசிச்சு பாருங்க, அவர் வந்து ஆட்சியில் வந்து பங்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு, ஓப்பனாகவே சொல்கிறாரு. ஆமாம், எதுவும் மறைமுகமாக எதுவும் சட்டிலெல்லாம் எதுவும் ஹிண்ட் கொடுக்கல, அவர் ஓப்பனாகவே சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு எம்பி வந்து இந்த மாதிரி அவர் எதிர்த்து பேசுகிறாரு. அந்த எம்பியை வந்து கண்டிக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஒரு ராகுல் காந்தியோ ஒரு மல்லிகார்ஜுன் கார்கேயோ யாருமே அவங்கள வந்து கண்டிக்கிறது இல்லை, அவருக்கு எதுவும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இல்லை. செல்வ பெருந்தகை கண்டிச்சிருக்காரு. செல்வ பெருந்தகை உண்மையிலேயே பாவங்க, அவர் இங்கே அங்கே ஓடிட்டு இருக்காரு, ஆனால் யாரும் அவர் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு செல்வ பெருந்தகை பார்த்தா உண்மையிலேயே பாவமாக இருக்குது. அவர் போகிறாரு, மல்லிகார்ஜுன் கார்கேக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு, இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்புறம் அங்கே டெல்லியில் வந்து இன்னொருத்தர் கேசி வேணுகோபாலை திட்டிகிட்டு இருக்காரு. கேசி வேணுகோபாலை யார் திட்டுறாங்கன்னு பார்த்தா இவர் நம்ம மணிசங்கர் ஐயர். ஸோ அவங்களுக்குள்ளேயே இவ்வளோ இஷ்யூ இருக்குது. அவங்க வந்து ஒரு ஹெட்லெஸ் சிக்கன் மாதிரி ஓடிட்டு இருக்காங்க காங்கிரஸ். ஸோ அதுதான் இப்போ வந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டு காங்கிரஸோட அந்த ஒர்க்கர்ஸோட மனநிலை எப்படி இருக்குது, அவங்க என்ன விரும்புகிறாங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிறதுக்கும் ஒரு மனநிலையில் இல்லைன்னு எனக்கு தோணுது. டிஎம்கே ஒரு பிளான் பி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் இல்லைன்னா என்ன, இன்னொரு காங்கிரஸை நம்ம உருவாக்குவோம் அப்படி நடந்துச்சுன்னா? இன்னொரு காங்கிரஸ் இந்த நாடு தாங்குமான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குங்க. ஒரு காங்கிரஸே போதும்னு நினைக்கிறேன். ஆனா யாரை வந்து லீடர்ஸ் அந்த ப்ரோ டிஎம்கேவா இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் வச்சு அந்த ப்ரோ டிஎம்கே காங்கிரஸ் மாதிரி, தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரி, நம்ம மூப்பனார் அது மாதிரி ஒன்று பண்ணாங்கன்னா 96 மாதிரி. ஆனால் இப்போ அந்த மாதிரி யார் இருக்காங்க? இப்போ பி சிதம்பரம் இருக்காரு, வேற யார் இருக்காங்க? செல்வ பெருந்தகை உங்களுக்கு ஃபேவரா இருக்க செல்வ பெருந்தகை வச்சுக்கலாம். வேற இந்த மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி, ஒரு 3-4 பேரை தவிர மற்ற எல்லாருமே ப்ரோ டிஎம்கேவா தானே பேசுறாங்க. ஈவன் கார்த்திக் சிதம்பரம் கூட அப்படிதான் பேசுறாரு. டோட்டலாக ஒரு 4-5 பேர் தான் நம்மளுக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கிற ஒரு காங்கிரஸ் கட்சியில். ஜோதிமணி ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 5 பேர் தான் தெரியும். இதில் வந்து 3 பேர் இவங்க திமுக கூட பிரிஞ்சு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா மாணிக்கம் தாகூர் அண்ட் கேங் வந்து
பிரிஞ்சு வெளில தனியாக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நடக்காது. ஆனால் நடந்துருச்சுன்னா அது அவங்க காங்கிரஸோட காடர் எங்கே போவாங்க, அதுதான் கணக்கு. அந்த காடர் வந்து உங்களோட பி சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம், ஜோதிமணி இவங்க கூட போவாங்களா, இல்லை அந்த மாணிக்கம் டாகோர், ராகுல் எங்கே இருக்காரோ அங்கே தான் இருப்பாங்க. ஆமாம், ராகுல் இது வரைக்கும் ஒன்றுமே சொல்லியே. எனக்கு தெரிய வர்றது வந்து ராகுலுக்கு விஜயோட கூட்டணி வைக்கணும்னு தான் விருப்பம். ஆனால் ராகுலுக்கும் சோனியா காந்திக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. சோனியா காந்தி நினைக்கிறாங்க நம்ம சேஃபாக இருப்போம், இது வந்து நம்மளுக்கு நாடாளுமன்றத்தில் கூட நம்மளுக்கு திமுக தேவைப்படும், ஏன்னா அவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எப்போவுமே சவுத்துலேருந்து நம்ம நல்ல சங்க் ஆஃப் ஓட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்களோட கணக்கு. ஏன்னா 2029 மோடி வருவாரா இல்லை, கண்டெஸ்ட் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல. ஆமாம். ஸோ அதுக்கு அந்த டைமில் வந்து உங்களுக்கு சவுத்தில் பெரிய முக்கியத்துவம் இருக்கும். எத்தனை எம்பிஸ் வராங்க நாங்கள் சவுத்தில் அதிகமாக பார்ப்பாங்க. ஸோ காங்கிரஸ் வந்து நம்ம எதுக்கு திமுக, சோனியா காந்தி வந்து திமுக எதுக்கு நம்ம விடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் ராகுல் காந்தி எப்படி யோசிப்பார்னா, இப்போது இந்த தேர்தல் விட்டுருங்க, காங்கிரஸ் வந்து 0னே வச்சுக்கலாம். தாவேக்கா கூட போகிறாங்க, தாவேக்காவில் ஒரு 50-60 சீட்டே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 60 சீட்டில் நின்று ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலைன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனிவே திமுக கூட இருந்து ஜெயிச்சாலும் அவங்களுக்கு எதுவும் ஆட்சியில் பங்கு இல்லை, ஒரு யூஸே இல்லை, ஒரு எம்எல்ஏவாக இருந்து யூஸே இல்லை. ரெண்டாவது, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே லோக்கல் பாடி எலெக்ஷன் வரும். லோக்கல் பாடி எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, போன லோக்கல் பாடி எலெக்ஷன் 2021 விஜய் மக்கள் இயக்கம் அந்த பேனருக்கு அடியில் இந்த தாவேக்கா ஆட்கள் இது பண்ணியிருந்தாங்க, கண்டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. விஜய் அவங்கள கூப்பிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து, ஆமாம், அது விஜயோட ஃப்ளாக் ஃபோட்டோ ஒரு ஃப்ளாகில் போட்டு அதை வச்சு பிரச்சாரம் பண்ணி அவங்க இது பண்ணாங்க. நான் அதில் வந்து அவங்க 169 போஸ்ட்டுக்கு 169 போஸ்ட்டில் மட்டும் கண்டெஸ்ட் பண்ணாங்க அவங்க. அதில் 129 போஸ்ட் ஜெயிச்சிருக்காங்க. அது ஹியூஜ். அவங்க போட்டிட்டதே 169, 129 ஜெயிச்சிருக்காங்க. அண்டு அந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியில் இருந்தாலும் அவங்களுக்கு லோக்கல் பாடி எலெக்ஷனில் பெருசாக ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு எந்த பங்கு, எந்த ஒரு போஸ்ட்டு எதுவுமே இல்லை. ஸோ லோக்கல் பாடி எலெக்ஷனில் அவங்க விஜய் கூட போய் கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா பெரிய அளவில் ஜெயிக்கலாம். அது ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் அது. ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு வந்து நல்ல பவர்ஃபுல்லான போஸ்டிங் கிடைக்கும், உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு கிராஸ் ரூட்ஸாக நீங்கள் ஒர்க் பண்ணி நல்லது செய்யணும்னா, கட்சியை வளர்த்தணும்னா அதுதான் முக்கியம். ஸோ அது ஒன்று. இது 2 சொல்லிட்டேன்னா, 3வது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கேரளா தமிழ்நாடோடைய கேரளாவும் எலெக்ஷனுக்கு போகுது, பாண்டிச்சேரி. இப்போ பாண்டிச்சேரியில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு விஜய் ஃபீவர் இருக்குன்னு சொல்லலாம். கேரளாவில் ஒவ்வொரு சீட்லேயும் அட்லீஸ்ட் ஒரு 1000-2000 ஓட்ஸ் இருக்கும் விஜய்க்கு. ஸோ கேரளாலையும் இப்போது பினராயி விஜயன் வந்து 2 டேர்ம் முடிச்சிட்டாரு. இப்போ காங்கிரஸ் தான் வருவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்குது கேரளாவில். ஸோ அந்த ஒரு லாஸ்ட் புஷ் இருக்கு இல்லைங்களா, இல்லை விஜய் இல்லாமே ஜெயிச்சிட முடியும்னு அவங்க இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க காங்கிரஸ். விஜய் தேவையே இல்லை, விஜய் இல்லாமே அங்கே காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒன் ஆஃப் த மெயின் பார்ட்டிஸ் வந்து காங்கிரஸ். இன்னைக்கு ஆப்போசிஷனில் உட்காந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. காங்கிரஸ் இஸ் வீக். அவங்க வந்து 3வது இல்லை 4வது இதில் தான் வருவாங்க, ரேங்கில் தான் வருவாங்க. கேரளாவில் அப்படி கிடையாது. அவங்க வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க. பினராயி விஜயன் இப்போது 10 வருஷமாக அவர் தான் இருக்கார். இப்போ இந்த சமயம் வந்து ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்குது, பினராயி மேலே கோபம் அதிகமாக இருக்குது. அதனால் காங்கிரஸ் வர வாய்ப்பு இருக்குது. இதே கேரளாவில் இப்போ தான் அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் முடிஞ்சுது, பிஜேபி ஒரு மேயர் சீட்டு வாங்கிட்டாங்க. ஸோ பிஜேபியும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பொறுமையாக மெதுவாக. அவங்களும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு மேயர் சீட்டு ஜெயிச்சிட்டாங்க திருவனந்தபுரம். ஸோ காங்கிரஸுக்கு இப்போ பிஜேபி நுழையக்கூடாதுன்னு சொல்லி
அவங்களுக்கு எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், அப்போ தான் பிஜேபியை நிறுத்தி வச்சிடலாம் கேரளாவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கும். அதுக்காக விஜய் எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு புஷ் கொடுத்தாருன்னா அந்த ஒரு சினிமா அந்த ஒரு இல்லை அங்கே தான் ஒரு கொஷின் வருது. பொதுவாக கேரளாவில் வந்து அந்த மாதிரி ஃபிலிம் ஸ்டார்ஸோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் எலெக்ஷனில் ஓட்டு போடும். அந்த மாதிரி ஒரு இங்கே தமிழ்நாடு மாதிரி அது இல்லைன்னு சொல்கிறாங்களே. மம்முட்டி மோகன்லாலுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? மம்முட்டி மோகன்லால்லாம் ரொம்ப பழசுங்க. நீங்கள் இப்போ இருக்கிற பசங்களை பாருங்கள், எல்லாமே இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க எல்லாருமே இந்த மாதிரி விஜயோட ஃபேன்ஸ் தானே. அங்கே இந்த மாதிரி ஓட்டிங் அங்கேயும் இருக்குது கண்டிப்பாக. அந்த இந்த புது ஜென்ரேஷன் இப்போ தான் அந்த 18+ அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஒன்று தான். அவங்களுக்கு எந்த ஐடியாலஜியும் கிடையாது. அவங்க வந்து உட்காந்து பழைய காலத்து மொக்க படம்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஆக்ஷனு, இந்த ஃபைட்டு, அதுதான் வேணும் அவங்களுக்கு. அந்த ஹீரோயிசம் அதுதான் பார்க்குறாங்க. இல்லை ஐடியாலஜிக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட் அது, கம்யூனிசம் பேக்ரவுண்ட் எல்லா அதே தான் தமிழ்நாட்டை பற்றியும் சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி விஜய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சர்வே, நீங்கள் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி சர்வே, பொலிட்டிக்கல் பார்ட்டி பண்ணுற சர்வே, இன்டர்னல் சர்வே, நான் தோராயமாக சொல்கிறேன், 15 to 20%, 15% 20% வாக்குகள் விஜய்க்கு அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு கேண்டிடேட் கூட அனௌன்ஸ் பண்ணல. அலையன்ஸ் எதுவும் இல்லை. திமுக அலையன்ஸ் ஃபைனலைஸ் ஆகலை. அதிமுக அலையன்ஸ் இன்னும் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு சில கட்சிகள். இந்த ஒரு குழப்ப நிலையில் வந்து 15 to 20% தாவேக்காக்கு ஓட்டு இருக்குது ரூரல் ஏரியாவில். அர்பனில் 30% வரைக்கும் போகுது. அதான் விஜய் சொல்கிறாரு இல்லைங்களா சேலத்தில், எனக்கு நம்மளுக்கு 30% ஓட்டு இருக்குன்னு. அது உண்மைதான். அது அர்பன் ஏரியாவில் இருக்குது. இந்த மாநகரத்தில் டவுன்லலாம் இருக்குது. கொஞ்சம் ஊர் சைடு ரூரல் தொகுதி அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அது ஒரு 15-20% வரைக்கும் இருக்குது. ஆனால் அவர் வெளியே வரல, கேம்பெயினுக்கு வர மாட்டாரு, பண்ணாமல். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா காங்கிரஸ் ஏன் வந்து விஜய் கூட போகக்கூடாது? இன்னொரு விஷயம் சொல்கிறேன். காங்கிரஸோட மெயினான எதிரி வந்து பிஜேபி, கரெக்டா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பிரதமரும் சரி, அமித்ஷாவும் சரி, பியூஷ் கோயலும் சரி, யாருக்குமே தெரியாத ஒரு சிவராஜ் சிங் சௌஹான் சரி, மந்திரியாக வந்துட்டே இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவையாவது யாரோ ஒருத்தங்க வந்துட்டு ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கலந்து பேட்டி கொடுத்து அவ்வளோ மெனக்கட்டு ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டை வந்து நம்ம அவங்கள இது பண்ணணும், நம்ம அவங்கள வந்து நம்மளுக்கு ஓட்டு பண்ண வைக்கணும், நம்ம ஒரு பேஸ் கிரியேட் பண்ணோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. நம்ம காங்கிரஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ராகுல் காந்தியை சரி, பிரியங்கா சரி, சோனியா சரி, யாராவது வந்திருக்காங்களா? சரி, தேர்தல் வருது, இன்னும் ஒரு 2 மாதம் கூட இல்லை தேர்தலுக்கு. இது வரைக்கும் யாரும் வரல. அலையன்ஸ் ஃபார்ம் ஆகலை, அதனால தான் வரலன்னு. அலையன்ஸுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? இந்த 5 வருஷமாக மோடியும் சரி, அமித்ஷா சரி, எல்லாருமே வந்துட்டு போயிட்டு தானே இருக்காங்க. இவங்க ஒரு தடவை கூட வரலையே. வந்தால் சும்மா அவங்க கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போகிறாங்களே தவிர அவங்களுக்கு பேசிக்கலி தமிழ்நாட்டு மேலே ஒரு அக்கறை இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பட் அவங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்கன்னா தமிழ்நாட்டை வந்து அவங்க அதை தக்க வச்சுக்கலாம். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி அவங்களுக்கு தமிழ்நாட்டில் சப்போர்ட் இருந்திருக்கு. காமராஜர் சிஎம்மாக இருந்த வரைக்கும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கம்மியாயிடுச்சு. ஏன்னா அவங்க எந்த லீடரையும் வளர்க்கலை. பட் இப்போது உங்களுக்கு ஒரு யூனிக் சுச்சுவேஷன் இருக்குது. திமுக மேலே ஒரு கோபமும் ஒரு வெறுப்பும் மக்கள் மத்தியில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை வந்து நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் இருக்கிற சீட்டை கூட இது பண்ண போகிறீங்களா? ஒரு திமுகவோட +1 அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே நீங்கள் இருக்க போகிறீங்களா? திமுகவின் அடிமையாக இருக்க போகிறீங்களா? இல்லை நீங்கள் வந்து ஒரு புது கட்சியோட சேர்ந்து உங்களோட ஒரு புதுப்பிக்க ஒரு மனநிலைக்கு வர போகிறீங்களா? இல்லை, இந்த ஆங்கிளில் ஓகே. நீங்கள் டிவிகேவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா அவங்களுக்கு காங்கிரஸ் தேவையா? அது ரொம்ப நல்ல கேள்வி. தாவேகாக்கு வந்து காங்கிரஸ் கண்டிப்பாக தேவை. அவங்க எதிர்பார்க்குறாங்களோ
விஜய் சொன்னார்ல அந்த டைம் பாம், பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் பாம், அந்த பொலிட்டிக்கல் பாம் வந்து அவருக்கு காங்கிரஸ் தேவை டெஃபினட்டாக. ஏன்னா தாவேக்காக்கு வந்து 234 சீட்டில் கேண்டிடேட் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க. ஆள் இல்லை. மாவட்ட செயலாளர் ஓகே போடலாம், அதுக்கு அது ஓரளவுக்கு தானே இருக்காங்க அவங்க. அதுக்கு அடுத்து யாரை போட போகிறீங்க? அண்ட் அந்த ஒரு கேண்டிடேட்டை வந்து மானிட்டர் பண்ணோம், அவங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணோம், அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணோம். அது வந்து ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு மினிமம் ஒரு 50-60 பேர் தேவைப்படும். எங்கேருந்து வர போகிறாங்க அவங்க? ஸோ அவர் வந்து தாவேக்காக்கு காங்கிரஸ் கண்டிப்பாக தேவை. ரெண்டாவது வந்து தாவேக்கா புது கட்சி, அவங்களுக்கு டெல்லியில் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் தேவைப்படும். அது காங்கிரஸால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க பிஜேபி வந்து எங்களுக்கு ஐடியாலஜிக்கல் எதிரி அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, அவங்க டிலீட் பண்ண பார்ட்டி அப்படின்னா டிலீட் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க காங்கிரஸ் வந்து அப்படி கிடையாது. காங்கிரஸும் விஜயோட கட்சியும் ஈஸியாக அலைன் ஆவாங்க. அண்ட் இவங்களுக்கு வந்து டெல்லியில் ஒரு சாலிட் சப்போர்ட் தேவைப்படும். ஸோ அந்த லென்ஸ்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் காங்கிரஸ் தேவை, காங்கிரஸுக்கும் விஜய் தேவை. ஆனால் விஜய் இதுக்கான எஃபர்ட் போடுறாரா? டிஎம்கேல இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இல்லை டிஎம்கே காங்கிரஸ்குள்ள பிரச்சனை இருக்குனாலும் டிவிகே பக்கம் காங்கிரஸை கொண்டு வரதுக்கு விஜய் என்ன எஃபர்ட் போடுற மாதிரி தெரியுது? நான் வந்து இந்த தாவேக்கா ஸ்பேசஸ் நடத்துவாங்க x.com ட்விட்டரில், அதில் நிறைய போய் கேட்டிருக்கேன். அதில் வந்து தாவேக்கா அந்த தாவேக்காவை சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் வந்து காங்கிரஸை ரொம்ப வெல்கம் பண்ணுறாங்க. வாங்க, நம்மளுக்கு வந்து அவங்க தேவை, நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம அண்ணன் தம்பிங்களாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ராகுல் காந்தி விஜய் கூட ஃபோனில் பேசியிருக்காரு. நியூஸ் ஒன்று வந்துச்சு. ஆமாம், அது ராகுல் காந்தி ஃபோன் பண்ணி பேசினார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க பேசினாங்களா என்ன ஏதுன்னு அவங்க ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. அவங்க சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி பேசினார் அப்படின்ட்டு. ராகுல் காந்தியோட பிஆர்ஓ சொன்னாதான் நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக அவங்க சும்மா ஃபோன் பண்ணி பேசிட்டாங்கன்னா நான் யாருமே சொல்லலைன்னா எப்படி தெரியும்? ஸோ நான் நினைக்கிறேன் டெஃபினெட்லி விஜய் ஒரு ஹார்ட் பிச் பண்ணியிருக்காரு காங்கிரஸை கூட்டு வரத்துக்கு. இப்போது மாணிக்கம் தாகூர் மற்றவர்கள் இந்த காங்கிரஸோட கேடர், அந்த ஒர்க்கர்ஸ், அவங்க வந்து சத்யமூர்த்தி பவனுக்கு வந்து கொஞ்ச நாளாகவே டெய்லி ஃபோன் பண்ணி எங்களுக்கு தாவேகா கூட தான் அலையன்ஸ் நிறைய அனுப்புறது. ஆமாம், மெயிலாம் அனுப்புகிறாங்க. அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் இப்படியும் சொல்கிறாங்களே, இது வந்து சீட்டு பார்கெயின் பண்ணுறதுக்காக டிவிகேவை காங்கிரஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், கடைசியில் அங்கே தான் போய் நிற்பாங்க. கரெக்டு. இதுதான் வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் என்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் நான் வெட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து தாவேகா கூட தான் போகும்னு. ஏன்னா இதுக்கு மேலே இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் இப்போ திமுக வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க. ஏன்னா ஸ்டாலின் சொல்லி நான் ஆட்சியில் பங்கு இல்லைன்னு சொல்லியும் அதுக்கப்புறமும் மாணிக்கம் தாகூர் பேசிகிட்டே போகிறாரு. ஸ்டாலினை மதிக்காமல் பேசுகிறாரு, ஒரு சிஎம்ஐயை மதிக்காமல் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவமாக இருக்காங்க அவங்க. அதை வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்களே கண்டிக்கலன்னு சொல்லி அதை விட கோவமாக இருக்காங்க. அப்படின்னா யாரோ சொல்லி தான் மாணிக்கம் தாகூர் பேசுகிறாரா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது அவங்களுக்கு. யாருக்கு? திமுகவுக்கு. ஸோ யார் அது சொல்லி பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம யார் சொல்லி பண்ணுவாங்க தைரியமாக? தலைமை தான் இருக்கணும். அதில் இன்னொரு டவுட்டை முன்வைக்கிறாங்க. இந்த காங்கிரஸை டிவிகேவோட கொண்டு போய் சேர்க்கணும்னு சில ஃபோர்ஸஸ் முயற்சி பண்ணுறாங்க. அது வந்து பிஜேபியோட வேலை. காங்கிரஸை வந்து இந்த மாதிரி திமுகவை வீக்கெண்ட் பண்ணணும், காங்கிரஸ் அங்கேருந்து டிவிகே பக்கம் அனுப்புனா திமுக கூட்டணி பலவீனம் அடையும், அது தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் இது பிஜேபியோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜேபி எப்படி காங்கிரஸை வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. எப்படி? ஏதோ ஒரு வகையில் பண்ணுறாங்க. அது இல்லை ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி இருக்கக்கூடியவங்க காங்கிரஸ்குள்ளேயே இருக்காங்க. யாரை சொல்கிறாங்க? பிரவீன் சக்கரவர்த்தி அப்படி சொல்கிறாங்க. ஏன் அவர் பிராமின் அப்படின்ட்டு ஒரு வகையில் அப்படி கனெக்ட் பண்ணுறாங்க. அதுதான் அவரோட காஸ்ட்டு தான் அவர் பிரச்சனையே அவருக்கு. ஒரு பிராமின்னா உடனே ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லிடுவாங்க நம்ம ஊரில். ஏங்க அவர் காங்கிரஸ் ஆள் தாங்க. அவர் அடிச்சு போட்டாலும் பிஜேபிக்கு வர மாட்டார்.
சரி பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றீங்க, மாணிக்கம் தாகூர் அவர் அவர் அரசு குருமூர்த்தியோட இருக்க ஒரு ஃபோட்டோ போடுறாங்க ட்விட்டர்ல. இது என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி இருந்துட்டு போட்டோம், ஓகே நம்ம அக்ரி பண்ணிப்போம். இவங்க 2 பேருமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸு நான் ஒத்துக்கிறோம். ராகுல் காந்தி ஏன் சும்மா இருக்கார்? இப்போதைக்கு பிரவீன் சக்கரவர்த்தியை அவர் நீக்கியிருக்கலாம்ல. பிரவீன் சக்கரவர்த்தி எத்தனை தடவை போய் விஜயை மீட் பண்ணிட்டு வந்தார்? ராகுலையும் மீட் பண்ணுறாரு. ஏன் அவரை வந்து நீக்கலாம்ல? அவர் எதுவும் பெரிய ஆள் இல்லை. சரி மாணிக்கம் தாகூராவது எம்பியாக இருக்கார், ஓகே அவரை அப்படியெல்லாம் நீக்க முடியாது. ஒரு வார்னிங் கொடுக்கலாம் மேபி. அதை மீறினா வந்து நீங்கள் கட்சி ரீதியாக நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கலாம். இவர் பிரவீன் சக்கரவர்த்தி யாருமே இல்லையே. சின்ன ஒரு ஏதோ ஒரு விங்குக்கு தலைவர், கார்த்தி சிதம்பரம் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சின்ன விங்கு தலைவர் தானே அவர் பேச விடுறீங்க இவ்வளோ நேரம், இத்தனை நாளா? ராகுலோட வாய்ஸ் தானே அவர் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ நீங்கள் வந்து இது பிஜேபி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் தலைமையே சைலண்ட்டாக இருக்காங்க, இது நடக்கட்டும் அப்படின்னு அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா அலையன்ஸில் டிஎம்கேவோட ரோல் இருக்கு இல்லையா? இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து நிறைய மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி இருக்கிறவங்க ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கும்போது கூட டிஎம்கே எப்போவுமே அவங்களோட நின்றுருக்காங்க. அந்த அடிப்படையில் ராகுலுக்கும் சோனியாவுக்கும் எப்போவுமே திமுக மேலேயும் ஸ்டாலின் மேலேயும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அதனால் இதெல்லாம் சுமூகமாக முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்களே, அப்படி முடிய வாய்ப்பு இல்லையா? முடிஞ்சாலும் லெட்டஸ் அஸ்யூம் அந்த மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சரி இந்த இந்த அலையன்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா 2029 ரொம்ப முக்கியம்ப்பா, இதை விட்டுடலாம், இந்த எலெக்ஷனை விட்டுடலாம், என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு திமுக கூடயே வச்சுக்கிறாங்க அலையன்ஸு. சாரி ஸ்டாலின் சார், நான் உங்கள் தம்பி மாதிரி, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு ராகுல் சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே பாஸ்ன்னு சொல்லி விட்டுறாங்க. இப்போது ஆன் கிரவுண்ட் என்ன நடக்க போகுது சொல்லுங்கள்? திமுகவும் காங்கிரஸ் கேடரும் சரி மேபி 2 பேர் கொடி எடுத்துகிட்டு போவாங்க, ஆனால் 2 பேரும் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க, ஒருத்தருக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஜெயிக்க வைக்க மாட்டாங்க, உள்ளடி வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி. இப்போ காங்கிரஸ் 25 சீட் வச்சுப்போம், 25 சீட்டில் காங்கிரஸ் வேட்பாளர் நிற்கிறாருன்னா அங்கே இருக்கிற ஸ்ட்ரென்த்தே திமுக காரன் தான் இருக்கும். திமுக கேடர் தான் அதிகமாக இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இந்த காங்கிரஸ்காரங்க நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி வேணும்ன்ட்டு அவங்கள தோக்க வச்சிருவாங்க. அப்படி தோக்கடிச்சா அதிமுகவுக்கு தான் அது சாதகமாகும், அந்த இடத்துல அவங்க வின் பண்ணுவாங்க, அவங்களோட டேலி அதிகமாகும். அதே தான். பட் அந்த மாதிரிலாம் நம்ம ஆளுங்க யோசிக்க மாட்டாங்கல்ல. அந்த கிரவுண்டில் வந்து அது பிடிக்காம போயிடுச்சுன்னா, பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, உன்னை நான் தேர்தல் டைமில் பார்த்துக்கிறேன்ப்பா, இது பேட்சப் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறீங்களா? இந்த எலெக்ஷனில் பண்ண முடியாது, இது ரொம்ப கஷ்டம். அடுத்த எலெக்ஷன் மேபி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.